சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 53. மாயாவதியில். சுவாமிஜியின் மேலை நாட்டு பயணங்கள் பாரிஸ் மற்றும் எகிப்துடன் நிறைவுற்றது. கெய்ரோவிலிருந்து 1900 நவம்பர் 26 நாள் தாய்நாட்டிற்கு புறப்பட்ட சுவாமிஜி பயணம் செய்த கப்பல் பம்பாயை டிசம்பர் 6 அல்லது 7 நாள் அடைந்தது. தாம் வருவது பற்றி சுவாமிஜி இந்தியாவில் யாருக்கும் தெரிவிக்கவில்லை. எனவே சுவாமிஜியை வரவேற்க யாரும் செல்லவில்லை. பம்பாய் துறைமுகத்திலிருந்து தமது ஐரோப்பிய உடையிலேயே ரயில் நிலையம் சென்று பாம்பே ஹவுரா விரைவு ரயிலுக்காக காத்திருந்தார் சுவாமிஜி. சென்னையை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் சுவாமிஜியை அங்கே அடையாளம் கொண்டு கொண்டார். அவர் சுவாமிஜியின் சொற்பொழிவுகளை சென்னையில் கேட்டவர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ரயில் வரும் வரை சுவாமிஜியுடன் பேசிக்கொண்டிருந்தார் அவர். டிசம்பர் 9 இரவு. சுவாமிஜி வருவது பேலூர் மடத்திலும் யாருக்கும் தெரியாது. சுவாமிஜி மடத்தை அடைந்தபோது இரவு உணவிற்கான மணி அடித்து விட்டது. துறவியர் இரவு உணவிற்கு சென்று விட்டிருந்தார்கள். சாப்பிட்டு கொண்டிருந்த அவர்களிடம் வேலைக்காரன் ஒருவன் ஓடிப்போய், ஐரோப்பியர் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், அவர் முக்கிய வாசலுக்கு அருகில் உள்ள சுவரில் ஏறி குதித்து மைதானத்தை கடந்து மடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்றான். ஓரிரு துறவியர் வெளியில் வந்து பார்த்தனர். அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஓ, சுவாமிஜி வந்துவிட்டார், சுவாமிஜி வந்துவிட்டார் என்று அவர்கள் கூக்குரல் இட்டனர். அதை கேட்டு உள்ளே இருந்த துறவியர் வெளியில் ஓடி வந்தார்கள். எங்கும் மகிழ்ச்சி ஆரவாரமும் சுவாமிஜி சுவாமிஜி என்ற ஒலிகளும் நிறைந்தன. சுவாமிஜி அவர்களிடம், தாமதமாக வந்தால் இங்கே சாப்பிட எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்றுதான் சுவர் ஏறி குதித்து ஓடி வந்தேன் என்றார், தமக்கே உரிய நகைச்சுவை சிறிதும் குறையாமல். பின்னர் துறவியர் அவரை அழைத்து சென்று அவருக்கு பிடித்த கிச்சுடி பரிமாறினர். சுவாமிஜி கல்கத்தாவை தொட்டாரோ இல்லையோ, ஆஸ்துமா அவரிடம் ஒட்டிக்கொண்டது. அதனால் மிகவும் அவதிப்பட்டார் அவர். இரவு வேளைகளில் ஜன்னி காணும் அளவிற்கு நோய் சிரமம் கொடுத்தது. சுவாமிஜி அதை பற்றி கவலைப்படவில்லை. ஒருவேளை கவலைப்பட நேரமும் இல்லை. அடிக்கடி கல்கத்தா சென்றார். சில இரவுகள் பலராம் போஸின் வீட்டில் தங்கினார். தமது தாய், உறவினர்கள், நண்பர்கள் என்று பலரை சென்று கண்டார். மற்ற நேரங்களில் பொதுவாக அவரது வாழ்க்கை மடத்திலேயே கழிந்தது. டிசம்பர் 19 நாள் அவர் கிறிஸ்டைனுக்கு எழுதினார். குதூகலம் நிறைந்த, சுறுசுறுப்பு நிறைந்த பாரிஸ், உறுதியான புராதான கான்ஸ்டான்டினோபிள், பளிச்சென்று மின்னுகின்ற சின்னஞ்சிறு ஏதென்ஸ், பிரமிடுகள் நிறைந்த கெய்ரோ எல்லாவற்றையும் கடந்து வந்தாயிற்று. இப்போது நான் இங்கே மடத்தில் கங்கை கரையில் என் அறையில் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். எல்லாம் அமைதியில் ஆழ்ந்துள்ளன. பாய்ந்தோடுகின்ற ஆறு மட்டும் பிரகாசமான சூரிய ஒளியில் நடனமாடி செல்கிறது. சூழ்ந்துள்ள அமைதி, சரக்கேற்றும் படகின் துடுதுடுப்புகள் நீரை துளைவதால் மட்டும் எப்போதோ சில வேளைகளில் குலைகிறது. இப்போது குளிர்காலம். ஆனால் தினமும் நண்பகல் வேளை சூடாகவும் பிரகாசமாகவும் உள்ளது. தென் கலிஃபோர்னியா பகுதியின் குளிர்காலம் போல் உள்ளது இது. எல்லாம் பசுமையாக பொன்னிறத்துடன் திகழ்கின்றன. வெல்வெட்டு போல் பளபளக்கிறது புல். குளிர்ந்ததாக, உறுதி தருவதாக, இன்பம் தருவதாக வீசுகிறது காற்று. சகோதர துறவிகளுடன் பழைய நினைவுகளில் மூழ்குதல், துறவிகளுக்கும் புதிய பிரம்மச்சாரிகளுக்கும் வகுப்புகள் எடுத்தல் என்று சுவாமிஜியின் நாட்கள் கழிந்தன. ஆன்மீக பயிற்சிகளுடன் இளைஞர்கள் உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பினார் சுவாமிஜி. அதற்காகவும் வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்தார். ஒருவேளை கங்கை கரையில் உலவியபடியே எதிர்காலத்தில் தட்சிணேஸ்வரர் கோவிலின் கோபுரங்களை பார்த்தபடி குருதேவருடன் வாழ்ந்த இனிய நாட்களை அசை போட்டிருப்பார் என்பதும் ஊகிக்கத்தக்கதே அல்லவா? சேவியரின் மரணம் பற்றி கேள்விப்பட்ட சுவாமிஜி மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தார். அந்தோ அவசரமாக வந்தும் பயனில்லாமல் போயிற்று. பாவம், கேப்டன் சேவியர் சில நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இவ்வாறு சிறந்த ஆங்கிலேயர் இருவர் எங்களுக்காக, இந்துக்களாகிய எங்களுக்காக தங்கள் உயிரை நீர்த்தனர் என்று குட்வினையும் நினைவு கூர்ந்து எழுதினார் சுவாமிஜி. சேவியர் வாழ்ந்த வாழ்க்கையின் மேன்மையால் அவருக்கு ஒரு இந்து முறைப்படி இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. ஆசிரமத்திற்கு அருகில் ஓடுகின்ற நீரோடை ஒன்றின் கரையில் அவர் எரியூட்டப்பட்டார். இந்து ரீதியில் மாலைகள் அணிவிக்கப்பட்டு
பிராமணர்கள் உடலை தூக்கி வர, சிறுவர்கள் வேதம் ஓத அவருடைய உடல் எரியூட்டப்பட்டது. சேவியரின் மனைவிக்கு ஆறுதல் கூறுவதற்காக உடனே மாயாவதி செல்ல விரும்பினார் சுவாமிஜி. அது மட்டுமல்லாமல் சேவியரின் மறைவு காரணமாக இமயமலையில் எதிர்கால பணி என்னவாகுமோ என்ற கலக்கமும் அவருக்கு இருந்தது. எனவே அவசரமாக மாயாவதி செல்ல முடிவு செய்தார். இன்றும் தனிமை தவத்தில் ஆழ்ந்துள்ள இடம் மாயாவதி. சுமார் 6500 அடி உயரத்தில் உள்ள இந்த பகுதியில் இன்றும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வீடுகளோ மனித நடமாட்டமோ இல்லை. மலை அடிவாரத்தில் உள்ள காத்கோடம் என்ற இடம் வரை சென்று அங்கிருந்து 65 மைல் நடந்தோ அல்லது தண்டி எனப்படும் பல்லக்கிலோ தான் அன்று செல்ல முடிந்திருந்தது. சுமைகளை தூக்கி செல்ல ஆட்கள் வேண்டும். மிஸ்ஸஸ் சேவியரை சந்திக்க செல்வதாக சுவாமிஜி தாம் வேலூர் மடத்திற்கு வந்தவுடனே மாயாவதிக்கு தந்தி கொடுத்தார். அவர் சென்று சேர்வதற்கு குறைந்தது 8 நாட்கள் முன்பாக தகவல் தெரிந்தால்தான் ஏற்பாடுகள் செய்ய இயலும் என்று பதில் தெரிவித்தார் மிஸ்ஸஸ் சேவியர். ஆனால் தாம் 27ஆம் தேதி கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டு 29ஆம் தேதி காத்கோடம் சென்று சேர்வதாக சுவாமிஜி கொடுத்த தந்தி 25ஆம் தேதி தான் மாயாவதியில் கிடைத்தது. எனவே சுவாமிஜிக்கான ஏற்பாடுகள் செய்வதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. ஒருவேளை மாயாவதியில் செய்தி கிடைக்காமல் போனால் அல்மோராவிற்கு போகலாம் என்பது சுவாமிஜியின் திட்டமாக இருந்தது. எனவே அல்மோராவில் உள்ள தமது நண்பர் லாலா பத்ரிஷாவிற்கும் தாம் செல்வது பற்றி தந்தி கொடுத்தார். பத்ரிஷா தமது சகோதரரான லாலா கோவிந்தஷாவை காத்கோடத்திற்கு அனுப்பியிருந்தார். மாயாவதியில் சுவாமிஜியின் தந்தி கிடைத்ததும் அங்கிருந்த விரஜானந்தர் உடனடியாக செயலில் இறங்கினார். கிராமமாக சென்று கூலியாட்கள் பல்லக்குக்கு எல்லாம் ஏற்பாடு செய்து 28ஆம் தேதி இரவு 12 மணிக்கு காத்கோடம் சென்று சேர்ந்து விட்டார். சிவானந்தர் மற்றும் சாரதானந்தருடன் 29ஆம் தேதி காலை 5 மணிக்கு ரயிலில் காத்கோடம் சென்று சேர்ந்தார் சுவாமிஜி. அல்மோரா குழுவினர், மாயாவதி குழுவினர் இருவரும் சுவாமிஜியை வரவேற்று தங்கள் இடத்திற்கு அழைத்தனர். அது குளிர்காலம். இமயமலை குளிர் தீவிரமானது. அதிலும் 1900, 1901 குளிர் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. சுவாமிஜிக்கு ஆஸ்துமா ஒரு பக்கம், அத்துடன் காய்ச்சலும் இருந்தது. எனவே அல்மோராவில் சற்று ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் மாயாவதி செல்லலாம் என்றார் கோவிந்தஷா. ஆனால் சுவாமிஜி ஒருவேளை அல்மோரா சென்றால் பிறகு எப்போது மாயாவதிக்கு வருவார்? ஒருவேளை வராமலே போகவும் நேரலாம் என்று பயந்தார் விரஜானந்தர். எனவே அவர் சுவாமிஜியை மாயாவதிக்கு அழைத்தார். ஒரு கணம்தான். சுவாமிஜி விரஜானந்தரின் சிரமங்களையும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஏற்பாடுகள் செய்த திறமையையும் பாராட்டி, இவன்தான் என் சீடன் என்று புகழ்ந்து பேசியபடி மாயாவதிக்கு செல்ல முடிவு செய்தார். கோவிந்தஷாவும் சுவாமிஜியுடன் மாயாவதி செல்ல தீர்மானித்தார். ஒருவேளை சுவாமிஜி திரும்பும் வழியிலாவது அவரை அல்மோராவிற்கு அழைத்து செல்லலாம் என்பது அவரது எண்ணம். காத்கோடத்திலிருந்து உடனடியாக புறப்பட வேண்டும் என்பது சுவாமிஜியின் எண்ணமாக இருந்தாலும் ஒரு நாள் அவர் கட்டாயமாக ஓய்வெடுக்க வேண்டும் என்று அனைவரும் வற்புறுத்தியதால் அன்று அங்கே தங்கினர். காத்கோடத்திலிருந்து மாயாவதிக்கு செல்வது 5 நாள் யாத்திரை, மிகவும் கடினமான ஒன்று. யாத்திரையின் முழு பொறுப்பும் விரஜானந்தரிடம் விடப்பட்டது. அவர் அன்னை ஸ்ரீ சாரதாதேவியிடம் மந்திர தீட்சையும் சுவாமிஜியிடம் சந்நியாச தீட்சையும் பெற்றவர். சுவாமிஜி முதன்முறை மேலை நாடு சென்று திரும்பிய பிறகு வேலூர் மடத்தில் தங்கிய நாட்களில் அவருக்கு தொண்டாற்றியதில் சுவாமிஜி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இப்போது மீண்டும் குருவிற்கு சேவைகள் செய்யும் பேறு பெற்றதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் விரஜானந்தர். யாத்திரை ஏற்பாடுகள், சமையல், சுவாமிஜியின் உணவு போன்றவற்றை அவர் கவனித்து கொண்டார். சதானந்தர் சுவாமிஜியின் மற்ற தேவைகளை கவனித்து கொண்டார். 30ஆம் தேதி அனைவரும் புறப்பட்டனர். விரஜானந்தர் ஓய்வு ஒளிச்சலின்றி அலைந்ததும் மற்ற சிரமங்களும் சுவாமிஜியை மிகவும் கவலையுற செய்தன. எனவே அவருக்கு ஒரு குதிரை ஏற்பாடு செய்தேயாக வேண்டும் என்று பிடிவாதமாக தமது சீடரை குதிரை பயணம் செய்ய வைத்தார். முதல் நாள் பயணம் இனிமையாக கழிந்தது. வழியில் பீம்தல் என்ற ஏரியின் கரையில் சமையல் செய்து உணவை முடித்து கொண்டனர். சமையல் வேலைகளை சுவாமிஜியே மேற்பார்வை செய்தார். உணவிற்கு பிறகு புறப்பட்டு 17 மைல் தூரத்திலுள்ள தாரி என்ற இடத்தை இரவில் அடைந்தனர். அங்கே சுற்றுலா விடுதியில் இரவை கழித்தனர்.
அடுத்த நாள் பயணம் மிகவும் சிரமமானதாக இருந்தது. அதிகாலையிலிருந்தே மழை பெய்ய தொடங்கியது. பனி பெய்யும் அபாயமும் இருப்பது தெரிந்தது. 2 மைல் தூரம் சென்றபோது மழை வலுத்தது. மூடு பனியால் இருள் சூழ்வது போல் தோன்றியது. சில நேரத்தில் தரை முழுவதும் பனியால் மறைந்தது. சுவாமிஜி இயற்கை சூழலை நன்றாக ரசித்தார். விரஜானந்தரோ சுவாமிஜியை எப்படி கவனமாக கொண்டு சேர்ப்பது என்று தவித்தார். சுவாமிஜியின் பல்லக்கை தூக்கி சென்றவர்கள் பலமுறை வழுக்கினர். ஆனால் சுவாமிஜி பயப்படவே இல்லை. தமாசாக பேசி அவர்களை உற்சாகமாக வைத்து கொண்டார். பல்லக்கு தூக்கிகளில் ஒருவன் தொடர்ந்து தேவி மகாத்மிய ஸ்லோகங்களை உச்சரிப்பில் பிழைகளுடன் ஓதிக்கொண்டே வந்தான். சுவாமிஜி அவனை பண்டிட்ஜி என்று அழைப்பார். அவன் பலமுறை திருமணம் செய்தவன். எந்த மனைவியும் தற்போது உயிருடன் இல்லை. சுவாமிஜி அவனிடம் வேடிக்கையாக, பண்டிட்ஜி, மீண்டும் ஒருமுறை திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்டார். ஓ, தாராளமாக, ஆனால் அதற்கான பணம் இல்லையே என்று வருத்தத்துடன் கூறினான். உடனே சுவாமிஜி, அந்த பணத்தை நான் தருவதானால் என்றார். பண்டிட்ஜிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. மிகவும் நன்றி உடையவனாக இருப்பேன் என்று கூறியபடி சுவாமிஜியை மீண்டும் மீண்டும் தலையால் வணங்கினான். சுவாமிஜி அந்த முதியவனின் மகிழ்ச்சியில் கலந்து கொண்டார். பனியிலும் காற்றிலும் போராடியபடி 7.5 மைல்களை கடந்து பிற்பகல் 3 மணிக்கு பௌர்ஹாபனி என்ற இடத்தில் ஒரு சிறிய கடைக்கு அருகில் வந்தனர். சுவாமிஜி பல்லக்கில் வந்ததால் முதலில் வந்து சேர்ந்து விட்டார். மற்றவர்கள் மிகுந்த சிரமத்தின் பேரில் பின்னால் வந்தனர். கடையை கண்டதும் பல்லக்கு தூக்கிகளில் ஒருவன் சுவாமிஜியிடம், பாபாஜி, இங்கே எங்களை கொஞ்சம் தேநீர் அருந்த அனுமதியுங்கள். முடிந்ததும் உற்சாகமாக மீதி 7.5 மைல்களை கடந்து இரவிற்குள் மௌல்நாலாவை அடைந்து விடலாம் என்றான். சுவாமிஜி ஒரு குழந்தை போல் அதற்கு ஒப்புக்கொண்டு பணத்தையும் தருவதாக கூறிவிட்டார். அவர்களும் தேநீர், பீடி என்று நிதானமாக வேலைகளை முடித்தனர். அதன் பிறகு ஓரிருவர் படுத்து கொண்டனர். ஓரிருவர் விறகுகளை தீமூட்டி குளிர்காய தொடங்கினர். இந்த நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த விரஜானந்தர் திகைத்து போனார். அதற்குள் மணி 5 ஆகிவிட்டது. அந்த நேரத்திலேயே இருட்டத் தொடங்கிவிட்டது. இன்னும் 7.5 மைல் பயணம் சாத்தியமா என்று எண்ணமிட்டது அவர் மனம். அங்கே இரவு தங்குவது பற்றி அவரால் நினைக்கவும் இயலவில்லை. நிலைமையை புரிந்து கொண்டார் சுவாமிஜி. கூலிகள் நிற்க அனுமதித்திருக்கக்கூடாது. தவறு தம்மீது என்பது அவருக்கு தெரிந்தது. ஆனால் ஒரு குழந்தை போல் பழியை பிறர் மீது போடத் தொடங்கினார். அந்த நேரத்தில் சிவானந்தர் அங்கு வந்து சேர்ந்தார். உடனே அவரிடம் ஆத்திரத்துடன், நீங்கள் எல்லோரும் முட்டாள்கள். பனி பெய்யும் என்று முன்பே தெரிந்திருந்தால் என்னை ஏன் பயணம் செய்ய விட்டீர்கள்? காளிகிருஷ்ணனை குற்றம் சொல்லி பயனில்லை. அவன் குழந்தை. நீ வயது முதிர்ந்தவன். இந்த காலநிலையில் அல்மோராவிற்கு போகாமல் என்னை தடுத்து மாயாவதிக்கு அழைத்து வந்து ஏன் இப்படி திண்டாட வைக்கிறாய் என்று கேட்டார். விரஜானந்தரையும் விடாமல், மாயாவதிக்கு போக வேண்டும் என்று நீ அடம்பிடித்ததால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் என்று சாடினார். அவர் முடிக்கும் வரை அமைதியாக இருந்தார் விரஜானந்தர். பிறகு சுவாமிஜி, பிரச்சனைகள் அனைத்திற்கும் நீங்களே காரணம். கூலியாட்களை பற்றி கூறி ஏற்கனவே உங்களை எச்சரித்திருந்தேன். அவர்களை நீங்கள் நிற்க அனுமதித்ததால் தான் இவ்வளவு வம்பு. இல்லாவிட்டால் இதற்குள் நாம் மௌர்நாலா விடுதியை அடைந்திருக்கலாம் என்றார். உண்மையை துணிவாக எடுத்து சொன்னதும் சுவாமிஜி மௌனமானார். போகட்டும், நடந்தது நடந்துவிட்டது. உன்னை திட்டிவிட்டேன், மனதில் வைத்து கொள்ளாதே. தந்தை மகனை திட்டுவதில்லையா? அதுபோல்தான். இனி இந்த இரவை இங்கே எப்படி கழிப்பது என்பது பற்றி ஆலோசிப்போம். பிறகு விரஜானந்தரிடம், காளிகிருஷ்ணா, என் முதுகு வலிக்கிறது, கொஞ்சம் தடவிவிடு என்றார். விரஜானந்தர் மென்மையாக சுவாமிஜியின் முதுகை தடவிவிட்டார். இதற்குள் சதானந்தரையும் கோவிந்த ஷாவையும் தவிர மற்றவர்கள் வந்து சேர்ந்தனர். விசாரித்ததில் அவர்கள் இருவரும் சுவாமிஜிக்கு முன்பே அந்த இடத்தை கடந்து சென்று விட்டதாக கடைக்காரன் கூறினான். அவர்கள் பனிப்புயலில் மாட்டிக்கொள்வார்களோ என்று கவலைப்பட்டார் சுவாமிஜி. எல்லோரிடமும் சற்று பயமும் தலை தூக்கியது. 2 ரூபாய் தந்தால் தன் மருமகனை அனுப்பி அவர்களை பற்றிய தகவல் அறிந்து வர செய்யலாம் என்றான் கடைக்காரன். அப்படியே பணம் கொடுத்து அந்த இருவரும் மௌர்நாலா விடுதியை அடைந்துவிட்ட விபரத்தை அறிந்து கொண்டனர். இருக்கின்ற பிரச்சனைகள் போதாதென்று மற்றொரு பிரச்சனை அங்கே முளைத்தது. சிவானந்தர் வந்த குதிரைக்காரனின் பிடி விலகியதும்
தலை தெறிக்க திரும்பி காத்கோடகத்தை நோக்கி ஓடிவிட்டது. திரும்பி வரவில்லை. அதன் பின்னால் ஓடிய குதிரைக்காரனும் திரும்பவில்லை. மறுநாள் பயணத்திற்கு கூட்டத்தில் இளையவரான விரஜானந்தர் தன் குதிரையை சிவானந்தருக்கு கொடுக்க வேண்டியதாயிற்று. அது மறக்க முடியாத இரவு, பயங்கரமான இரவும் கூட. அன்று 19ஆம் நூற்றாண்டின் கடைசி இரவு. 31 டிசம்பர் 1900. விரஜானந்தர் அதை நினைவுபடுத்திய போது சுவாமிஜி மௌனமாக புன்னகைத்தார். பிறகு அந்த கடைக்காரனிடம் ஏதோ நீண்ட நாள் பழகிய நண்பன் போல பேசத் தொடங்கினார். நல்ல உணவு அளித்தால் வேண்டிய பணம் தரலாம் என்றும் கூறினார். ஆனாலும் அவன் அளித்த சப்பாத்தி ஓர் அங்குலம் தடிப்பாக, குதிரை கடித்தால் அதன் பல் கூட உடையும் அளவிற்கு கெட்டியாக இருந்தது. சரியாக வேகவும் இல்லை. உருளைக்கிழங்கு கறியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. தூக்கம் பற்றி கேள்வியே இல்லை. ஏனெனில் குளிருக்காக கடையில் மூட்டியிருந்த நெருப்பிலிருந்து புகை வந்து இவர்கள் படுத்திருந்த அறை முழுவதும் வியாபித்திருந்தது. இதற்கு மேல் இவர்களால் தனக்கு தொந்தரவு என்ற அந்த கடைக்காரன் சுவாமிஜியையும் கூட்டத்தினரையும் அவனது மலைப்பகுதி மொழியில் திட்டி தீர்த்தான். அவனது மொழி அவர்களுக்கு புரியாதென்று நினைத்தான் அவன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சுவாமிஜிக்கு அந்த மொழி ஓரளவு தெரிந்திருந்தது. சுவாமிஜிக்கும் அவரது சீடர்களுக்கும் அவருடன் சென்ற மற்றவர்களுக்கும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி நாள் இப்படி கழிந்தது. அடுத்த நாள் காலையில் கடைக்காரனின் ஏச்சுக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவனுக்கு ஏற்கனவே கூறியபடி அதிக பணம் கொடுத்தார் சுவாமிஜி. பிறகு அனைவரும் புறப்பட்டனர். 12 அங்குலம் பனி பெய்திருந்தும் பல்லக்கு தூக்கிகள் விரைவாக சென்றனர். சுவாமிஜி ஒரு குழந்தை போல் பனிமலைகளையும் பெய்யும் பனியின் அழகையும் ரசித்து கழித்தபடி வந்தார். விரஜானந்தர் பல்லக்கின் அருகிலேயே ஓடியபடி சென்று கொண்டிருந்தார். மௌர்நாலா விடுதியை அடைந்தபோது அங்கே அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சதானந்தர் சிறப்பாக செய்திருந்தார். சுவாமிஜி அவர்களிடம் விரஜானந்தரை புகழ்ந்து பேசினார். பாதகமான சூழ்நிலையிலும் நிதானத்தை கைவிடாமல் அனைத்தையும் சமாளித்த அவரது இயல்பை பாராட்டினார்.